வணக்கம் மக்களே, நான் உங்க விகே. நான் உங்கள் மிஸ்டர் ஏ அண்ட் இது ரஸ்லிங் மச்சி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா மண்டே நைட் ராவோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ணதே நம்ம செத் ரோலன் நியூ ஃபேக்ஷன் தான். ஸோ செத் ரோலன், பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் அண்ட் பவுல் ஹேமன் வந்து ரிங்க் வந்து வழக்கம் போல நம்ம செத் ரோலன் வந்து அவர் பேச ஆரம்பிச்சாரு. அதுல என்ன பேசியிருந்தாருன்னா, அவர் செக்மெண்ட்ல அந்த ப்ரோமோல என்ன பேசியிருந்தாருன்னா, மோஸ்ட்லி வந்து அவரோட பவர் அதை பத்தி பேசியிருந்தாரு. தென் இந்த ரோமன் ரெயின் ரெஸ்லிங்க்கு வந்ததுக்கும் நான் தான் காரணம், அவர் ஃபேமஸ் ஆனதுக்கும் நான் தான் காரணம், சிஎம் பங்க் ரிட்டர்ன் ஆனதுக்கும் நான் தான் காரணம். ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு சிஎம் பங்க் வந்து பிடிக்காது, நான் எந்த அளவுக்கு ஹேட் பண்றேன்னு WWE வந்து காட்ட நினைச்சாங்க. அதனாலதான் சிஎம் பங்கி கூப்பிட்டாங்க. கோடி ரோட்ஸும் என்னால தான் வந்தாரு, ஏன்னா நான் தான் பிக்கஸ்ட் ஸ்டாரா இருந்தேன். ஸோ கோடி ரோட்ஸ் வந்தா எனக்கு சமமான ஒரு எதிரியா இருக்கும்னு அவரை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. தென் நான் தான் நம்பர் 1 வேர்ல்ட் சாம்பியனா இருந்தேன், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியனா இருந்தேன். தென் நான் தான் ஃபர்ஸ்ட் NXT சாம்பியனா இருந்தேன். எல்லாமே நான் தான் இருந்தேன், எல்லாமே என்னால தான் அது எல்லாமே வந்து பெருசாச்சு, ஃபேமஸ் ஆச்சு சொல்லிட்டு இருந்தாரு. தென் வந்து கிங் ஆஃப் ரிங்ல வந்து நடக்க போற அந்த மேட்ச், அந்த ஃபைனல்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எல்லாமே வந்து ஆக்சுவலி செகண்ட் பிளேஸ்க்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நான் மணி இந்த மேக் வச்சிருக்கேன். ஸோ நான் தான் நம்பர் 1 ஆயிட்டு இருந்தேன். யாரு வின் பண்ணாலும் சரி, யாரு பெல்ட் வச்சிருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே வந்து நான் தான் வந்து சாம்பியன் ஆக போறேன். ஏன்னா அதற்கு உண்டான எல்லா பவரும் என்கிட்ட தான் இருக்குன்னு மணி இந்த மேக்கை காட்டுவாரு, அந்த சூட் கேஸை காட்டுவாரு. தென் LA Knights வார்ன் பண்ணுவார், LA Knightsக்கு வார்ன் பண்ணுவாரு, நீ வந்து எங்க பிசினஸ் தலையிட்டனால தான் உனக்கு சுனாமி ஆஃப்டர் சுனாமி விழுந்துச்சு, ஸ்டாம்ப் விழுந்துச்சு, பிரான் பிரேக்கர் கிட்ட சண்டை போட்டு இது பண்ணி ஸ்பியர் விழுந்துச்சு, ஸோ நாங்கள் உன்னை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம், நீ எங்க விஷயத்தை தலையிட்டனால தான் இது எல்லாமே உனக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பென்டா நீயும் எங்க விஷயத்த ரொம்ப தலையிடுற, ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரோமோக்கு அப்புறம் வந்து பிரான் பிரேக்கர் உன்னை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமோ முடிவாங்க. நாய். இப்போ நம்ம ரோவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் பார்க்க போறோம். யாருன்னா நம்ம பிரான் பிரேக்கர் வெர்சஸ் பென்டா. இந்த மேட்ச் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னுக்கு நம்ம பென்டா வந்து பிரான் பிரேக்கர் அடிச்சிருப்பாரு, அதனால தான் இந்த மேட்சே நடக்குது. இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுல முடியுக்கோ ஒரு நல்ல மேட்ச் தான் சொல்லுவேன். பென்டா எவ்வளவுதான் பிரான் பிரேக்கரை அவரோட பெஸ்ட் மூவ் சிக்கன் டிஸ்ட்ராய் வச்சு இந்த மேட்ச் முடிக்கணும்னு நினைச்சா கூட சோப்பு கேக் தான் பண்ணி ஆஃப்லை மூவ் நிறைய பண்ணாரு. ஆனா அவரால் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியல. மெக்சிகன் டிஸ்ட்ராய் போட்டு பின்னடிக்கிறப்ப முதல் தடவையா நம்ம பிரான் பிரேக்கர் அந்த மெக்சிகன் டிஸ்ட்ராயில எதிர்வாரு. ஸோ தென் வந்து அந்த மெக்சிகன் டிஸ்ட்ராய் அந்த பின் எகிறதுக்கு அப்புறம் நம்ம பென்டா வந்து ஒரு ஹை ஃப்ளைங் மூவ், ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் மூவ் ட்ரை பண்ணும் போது நம்ம பிரான் பிரேக்கர் வந்து ஒரு ஸ்பியர் கணக்கு வந்து பென்டாவை பாதியா உடைக்கிற மாதிரி ஒரு ப்ரூட்டல் ஸ்பியர் போட்டு 1 2 3 பின் தேய்ச்சிருவாரு. ஸோ அந்த நீங்க அந்த ஸ்பியரை நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அது அப்படியே பாதியா உடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரான் பிரேக்கர் வந்து வின் பண்ணி ஸ்டைலாம் காமிச்சிட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம செத் ரோலன் வந்து பென்டாட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து என் விஷயத்துல நீ தலையிடாத, கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அந்த ஸ்டேமினை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் தான். இதுல வந்து நம்ம ஆடம் பியர்ஸ் காட்டுவாங்க, நம்ம ஜெனரல் மேனேஜர். அப்போ வந்து ஏஜ் ஸ்டைல் வந்து டொமினிக் அவர் கூட உள்ள மேட்ச் வந்து பேச வருவாரு. உடனே நம்ம ஆடம் பியர்ஸ் சொல்லிடுவாரு, தம்பி பொறுமை, நம்ம டொமினிக் மிஸ்டீரியோக்கு வந்து இன்ஜெக்ட் ஆயிருக்கு, அவர் நிறைய எல்லா பேப்பர் ஒர்க்கையும் சரியா சப்மிட் பண்ணியிருக்காரு, எம்சிலாம் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இந்த மேட்ச் இது உனக்கும் அவர் டொமினிக் மிஸ்டீரியோக்கும் கிங் ஆஃப் த ரிங்ல சவுதி அரேபியாவில் நடக்கிற மேட்ச் வந்து கேன்சல் ஆயிருச்சு. பட் வந்து ஒன்ஸ் அவர் வந்து ரிட்டர்ன் ஆனாரு, நீ உனக்கும் அவருக்கு தான் முதல் மேட்ச் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எப்படி சார் லிம் மோகனுக்கும் டொமினிக் மிஸ்டீரியோக்கும் ஒரே டைம்ல இன்ஜரி ஆகுது? காதல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூ டே வருவாங்க. நான் வந்து எல்லா ப்ரோமோ காட்டுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் ரெடியா இருக்கேன், மீடியாக்கெல்லாம் ரெடியா இருக்கேன்னு அவர் 6 பேக்ஸ் எல்லாம் காட்டுவாரு. உடனே இவர் சொல்லிடுவார், நீ வந்து மீடியால ஒரு ஆணி பிடுங்க வேணா, நீ வந்து மேட்ச்க்கு ரெடி ஆகு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களோட டெக் டீம் சாம்பியன்ஷிப் நீங்க டிஃபைன் பண்ணோம், யாரு கூடனா ஜஸ்ட்மெண்ட் டே கூட ஃபின் அண்ட் ஜேடி கூட நீங்க வந்து டிஃபைன் பண்ணோம், அது இது வந்து ஒஃபிஷியல் அப்படின்னு சொன்னோடனே நம்ம வழக்கம் போல நம்ம நியூ டே வந்து என்ன அது சண்டை போடணுமா அப்படி அந்த அதிர்ச்சியிலே போயிடுறாங்க, கடுப்பாயிருவாங்க, காண்டாயிட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்தது என்னன்னா அது ஒரு ப்ரோமோ கார்டு தான். நம்ம கோல்பர்க் நம்ம மைக்கேல் கோல் வந்து கோல்பர்க் இன்டர்வியூ பண்ற மாதிரி ஒரு ப்ரோமோ காட்டுது. அதுல வந்து நம்ம கோல்பர்க் குந்தர் வந்து என்ன அவமானப்படுத்திட்டான், என் ஃபேமிலி மெம்பருக்கு அவமானப்படுத்திட்டான், அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்பட்டேன், அதனால எனக்கு அவங்க கூட மேட்ச் வேணும், அதுவும் பெல்ட் மேட்ச் தான் வேணுமாமா அப்படி சொல்லி அவரை அந்த அந்த ப்ரோமோ கட்ட முடிக்கிறாரு.
ஸோ அந்த தேன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பேக் சைட் செக்மெண்ட் தான். இதுல வந்து நம்ம ஜட்மெண்ட் டே அவங்க குரூப்பை காட்டுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஃபின் பேலர் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபயர் அப் பண்ணுவார். உன்னால முடியும், நீ சாதிக்க பிறந்தவன், உன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரேச்சல் ராட்ரிகஸியா இருக்கட்டும், ரொக்ஸேன் பெரஸியா இருக்கட்டும், டொமினிக்கியா இருக்கட்டும், ஜேடியா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஃபயர் அப் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்சுவலி வந்து ஜட்மெண்ட் டேயோட கேப்டன்ல. ஸோ அந்த கேப்டனா லீடரா வந்து அவரோட முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட டீம்மேட் வந்து ஃபயர் அப் பண்றாரு, ஊக்கம் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ அந்த செக்மெண்ட் அதோட முடியுது. தென் நீங்க பாத்தீங்கன்னா பெய்லி அண்ட் லைராவோட இன்னொரு செக்மெண்ட். ஸோ அந்த செக்மெண்ட்ல வந்து அவங்க 2 பேரும் நான் வந்து உனக்கு உதவி செய்வேன், நீ வந்து உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி லைரா வந்து பெய்லி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பெய்லி சொல்லுவாங்க, உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை பெக்கி லின்ச்சை பீட் பண்றதுக்கு. ஆனா ஒன்ஸ் நான் பீட் பண்ணி நான் சாம்பியன்ஷிப் எடுத்தோடனே நீ தான், உனக்கு தான் முதல் சான்ஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோமோ கார்ட் அந்த செக்மெண்ட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்த மேட்ச் என்னன்னா குவீன் ஆஃப் த ரிங் ஆட செமிஃபைனல் மேட்ச் தான். யாருக்குன்னா நம்ம ஜெட் கார்கில் வர்சஸ் ரோசின் பெரஸ். இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட் மேட்ச்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வீக்கான மேட்ச் தான் சொல்லுவேன். ஏன்னா ரோசின் பெரஸ் அவ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக விளையாண்டா, சும்மா கீழே ஸ்டேஜ்ல கீழே அங்கேயே ஓடுது அப்படிதான் அட்டாக் பண்ணிருந்தாங்க. பிரெயின் யூஸ் பண்ணேன், பிரெயின் அப்புறம் தோத்துறாங்க. அது வந்து சட்டம். அதுக்கப்புறம் அவளுக்கு ரோசின் பெரஸ் எவ்வளவுதான் ட்ரை பண்ணுவா ஜெயிக்கணும்னு, ஆனா நம்ம ஜெட் கார்கில் லாஸ்ட் வந்து நம்ம ஜெட் கார்கில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட ஃபினிஷர் ஜேடட் அது போட்டு 1 2 3 அடிச்சு இந்த மேட்சை கிளீனா வின் பண்ணி குவீன் ஆஃப் த ரிங்க்கு வந்து ஃபைனலுக்கு வந்து அவங்க ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் இதாக குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ ஃபைனல் குவீன் ஆஃப் த ரிங் சவுதி அரேபியாவில் ஃபைனல் யாருக்கு பார்த்தீங்கன்னா அசுகா வர்சஸ் ஜெட் கார்கில். ஸோ இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி வந்து நல்லா தான் இருக்கும், லைக் ஹெவி ஹிட்டிங்காக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பவர் ஹவுஸ், அசுகா வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர். ஸோ வந்து இது ஒரு பெஸ்ட் மேட்சாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூ செக்ஷன். இதில் வந்து யாருன்னா நம்ம வந்து டொமினிக் மிஸ்டரியோவை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஓகே, அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் வாயை திறந்து பேச ஆரம்பிக்க நம்ம பின்னால் மக்கள் பூ 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 அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் பேசவே விடாம நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்னால பேக் செக்மெண்ட், அது ஒரு செக்மெண்ட் தான், ப்ரோமோ செக்மெண்ட் தான். நம்ம அகிரா தசோவா அவரு கூட வந்து ஷேமஸ் வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்ப வந்து நம்ம ரூசேஃப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரூசேஃப் வந்து அகிரா தசோவா போ அப்படி சொன்னாரு, போங்க தம்பி அவரு போயிருவாரு. அதான் போயிருவாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசுவாங்க. இவங்க 2 பேரும் நீங்க பாத்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி முன்ன ஒரு டீம் இருந்துச்சு. அதுல யாரா இவங்க ஷேமஸ், ரூசேஃப், ஆல்பர்டோ டெல் ரியோ, அப்புறம் வந்து நம்ம வெயிட் பேட், அந்த ஒரு லீக் ஆஃப் நேஷன் ஒரு டீம் இருந்துச்சு. ஸோ அந்த டீமை பத்தி இங்க மென்ஷன் பண்ணுவாரு. அவங்க சொல்லுவாங்க, ஷேமஸ் சொல்லுவாரு, நீ வந்து எப்ப பார்த்தா பேசிட்டு தான் இருக்க, ஒன்னு சண்டைக்கு வரதுனா வா, இல்லைன்னா அப்படியே கிளம்பிக்கிட்டே சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இதுல என்ன நடக்க போகுதுன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டு கடைசி டேக் டீம் ஆக போறாங்க. ஞாபகம் இருக்கா, நம்ம செசாராவும் ஷேமஸும் முன்ன டேக் டீமா இருக்கும்போது பார்னு ஒரு டேக் டீமா இருக்கும், அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு பார்ல சண்டை போட்டது தான் அவங்க டீம் பேரே பார்னு வரும். ஸோ மேபி வந்து இவங்க 2 பேரும் லீக் ஆஃப் நேஷன் திருப்பி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹூ நோஸ். அடுத்தது என்னன்னா நம்ம குந்தர் தான் வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்றாரு. என்னன்னா நம்ம கோல்பர்க்கை பத்தி தான் பேசுறாரு. அவர் வந்து நம்ம கோல்பர்க்கை பத்தி நீ இதுக்கு முன்னுக்கு பெரிய மண்டியா இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னுக்கு பழைய ரெஸ்லிங்ல தான் வந்து கோல்பர்க் தான் நிறைய பேர்த்து முடிச்சு விடுவாரு. ஆனா இப்ப நீ வயசானவனா ஆயிட்ட, கிழவனா ஆயிட்ட, நான் தான் உன்னை முடிக்க போறேன். உன் ஃபேமிலி மெம்பர், அவர் ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. ஏன்னா நடக்க போற சத்திரை மெயின் ஈவெண்ட்ல நான் அவரை முடிச்சிருவேன் சொல்லி அந்த ப்ரோமோ காட்ட பிடிக்கிறாரு. தென் அப்படியே இன்னொரு பேக் சைட் செக்மெண்ட் தான். இதுல வந்து நம்ம சேமி ஜெயின் வந்து வந்துகிட்டு இருப்பாரு. அப்போ வந்து கேரியன் ரோஸ் வந்து நீ தோத்தன்னு கவலைப்படாத, உன்னால முடியும், இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு, நீ இன்னும் ஒன்ட்டே இருந்து அந்த ஈவலை வந்து வெளியாக்கிட்டீங்கன்னா நீ வந்து கண்டிப்பா தேய்ச்சிருவ அப்படின்னு சொல்லும் போது சேமி ஜெயின் கடுப்பாயி ஒரு பஞ்ச், அந்த பஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரம் வந்தது, அப்படி ஒரு அடி சத்தம் இறக்கிட்டுச்சு. ஸோ அந்த பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேரியன் ரோஸ் வந்து வாயை பிடிச்சிட்டு உட்காந்துருவேன். அப்போ சேமி ஜெயின் சொல்லுவாரு, நீ வந்து ரொம்ப பேசிக்கிட்டே தான் இருக்க, ஸோ உனக்கு வேண்டியது மேட்ச் தானே, சரி நான் போய் ஏடம் பிஎஸ்ட பேசுகிறேன், உனக்கும் எனக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு மேட்ச் நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் நம்ம கேரன் க்ராஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வலிக்கிற மாதிரியே உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் ஸ்கார்லெட் வந்து சொல்லுவாங்க, சரி சரி போதும் நடிச்சது அப்படின்னு சொன்னாலே அவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டே அந்த செக்மெண்ட் வந்து முடிச்சிருவாங்க. அடுத்தது என்னன்னா நம்ம உமன் இன்டர்கான்டினென்டல் மேட்ச் தான் நடக்குது. யாருக்குன்னா நம்ம பெக்கி லின்ச் versus Bayley. இந்த மேட்ச்
எனக்கு என்னமோ பேலி தான் டாமினேட்டா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. பெக்கில வச்சு எவ்வளவுதான் அவங்க ஒரு ஒரு குட் ரெஸ்லரா இருந்தாலும் அந்த மேட்ச் என்னமோ அவங்க அந்த அளவுக்கு இதா விளையாடல. அப்புறம் அவங்க எவ்வளவுதான் நல்லா சண்டை போட்டாலும் கடைசியா பெக்கி லஞ்ச் வந்து பேலிய கவுண்ட் அவுட்ல தான் முடிக்கலாம்னு நினைச்சாங்க. கீழே தள்ளி விட்டு அந்த ரெஃப்ரி 1 2 3 4 10ல எண்ணி அந்த மேட்சை வின் பண்ற அந்த மாதிரி தான் கேட்கலாம்னு நினைச்சாங்க. அதே மாதிரி பெல்லியை வந்து கீழே தள்ளி விட்டு டேபிள் கிட்ட தள்ளி விட்டு நாக்காளி தான் அவங்க எடுத்து அவங்க மேலே போட்டு அந்த மேட்சை முடிக்கலாம்னு நினைக்கிறப்ப நம்ம லைலா வைக்கிற சர்ப்ரைஸா வந்து பெல்லிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் வந்தாங்க. ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வந்து அப்போ வந்து பெல்லி வந்து கரெக்டாக எழிஞ்சு பெக்கி லஞ்சை அடிச்சுட்டு ஸ்டேஜில் தள்ளி விட்டுட்டு ஒரு எல்போ போடலான்னு நினைக்கிறப்ப நம்ம லைலா வைக்கரி பெக்கி லஞ்சை அடிச்சு இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து நம்ம லைரா வர்க்கரி வந்து ஆக்சுவலி பெய்லி சொன்னாங்க எனக்கு ஹெல்ப்லாம் தேவையில்லை அப்படின்னு. பட் வந்து லைரா வந்து அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க வந்து வேணுமணிக்கே வந்து ஹெல்ப் பண்ண வந்தாங்க மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒரு கட்டத்துல பெய்லி அவங்க ஹெல்ப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் முடிய பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு. ராஃபா தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ற போது ராஃபா ஹேண்டில் பண்ணுவாங்களா இல்ல. ஸோ தென் வந்து அந்த மேட்ச் வந்து பெய்லி ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க வந்து அவங்க சிக்னேச்சர் போட வந்தாங்க. பட் நம்ம லைரா வேணுமணிக்கே உள்ளுக்கு பூந்து பெக்கி அடிச்சு இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபை. ஸோ இது வந்து அவங்க லைரா வந்து எனக்கு தெரிஞ்சு வேணுமணிக்கு தான் வந்து இதை டிஸ்குவாலிஃபைல முடிச்சாங்க. ஸோ இது வந்து எங்க லீட் ஆகும்னு நீங்க பாத்தீங்கன்னா மேபி சம்மர் ஸ்லாம்ல திருப்பதி நம்ம முத வீடியோல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பெய்லி வர்சஸ் லைரா வர்சஸ் பெக்கி வந்து ஃபார் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வந்து சம்மர் ஸ்லாம்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இதுக்கு வந்த வாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த வாரத்தில் அடுத்ததான ஒரு பேக் ஸ்டேஜ் ப்ரோமோ கட்டு தான் நடக்குது. நம்ம பென்டா அந்த ப்ரௌன் பிரேக்கர் கூட சண்டை போட்டு அவர் ஒரு பெயினோடு தான் வந்திருந்தாரு. அவரு அந்த அவர் ப்ரௌன் பிரேக்கர் போட்டு ஸ்பியர் அந்த எஃபெக்ட் அவர்கிட்ட இன்னும் அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு வீக்கா நடந்து வர்றப்ப நம்ம சேக்கப்ல கிண்டலா பார்த்துக்கிட்டு வந்துட்டு என்ன தம்பி என்ன ஆச்சு, அப்ப நம்ம பென்டா சும்மாறா தொட்டுட்டீங்க போல, பென்டா திருப்பி சும்மாறா. அதுக்கப்புறம் வந்து நம்ம பென்டா கடுப்புல ஒரு சூப்பர் கிக் போட்டு சும்மாறான்னு சொல்றேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சாக்ரிஃபை அவரோட அந்த கை உடைக்கிற அடியை போட்டு நம்ம சேட் கேபிள வந்து வலியோட காமிக்கும் கதம் பின்னால நம்ம லூட்விக் கைசர் ரொம்ப நாள் கழிச்சு அவரை காட்டுறாங்க பேக் ஸ்டேஜ்ல. ஸோ மேபி வந்து சேட் கேபிள் வந்து கூட வந்து நம்ம லூட்விகர் சேர்ந்து பென்டா சண்டை போடுற மாதிரி இருக்கலாம். மேபி பென்டா லூட் கைசர் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லூட்விக் கைசர் பார்த்ததால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ரெச்சல் ராட்ரிகஸ் வந்து ரியா ரிப்ளே பத்தி பேசிட்டு இருக்கும் போது பேசி முடிச்சுட்டு அப்புறம் வந்து நீ ரியா ரிப்ளே நீ மேலே சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடும் போது நம்ம ரியா ரிப்ளே கூப்பிட்டானே வந்துடணும்ல, அதான் ரெஸ்லிங்கோட இது. ஸோ ரியா ரிப்ளே வந்துட்டு நம்ம ரெச்சல் ராட்ரிகஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் மாற்றி அந்த மெட்டீரியல்ஸ் ப்ராப்ஸ்லாம் எடுத்து கெண்டோ ஸ்டிக்கு மேஜ் எல்லாத்தையும் எடுத்து சண்டை போட்டுக்குவாங்க. அப்போ வந்து நம்ம ரெச்சல் ராட்ரிகஸ் வந்து மேட்சியை செட்டப் பண்ணிட்டு அட்டாக் பண்ணார். நம்ம ரியா ரிப்ளே அட்டாக் பண்ண போகும்போது ரியா ரிப்ளே ரிவர்சல் பண்ணி உனக்கு மேட்சை தானே வேணும். ஸோ ரிப்டாய் அவங்களோட ஃபினிஷர் வந்து அதில் ட்ரை பண்ணும் போது நம்ம ராக்ஸேன் பெரஸ் லட்சுமணியோட நியூ மெம்பர் வந்து ரியா ரிப்ளே அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த சமயத்தை வந்து நம்ம ரெச்சல் ராட்ரிகஸ் நல்லபடியாக பயன்படுத்தி ரியா ரிப்ளேவை தூக்கி தெஜானா பாம் மேட்ச் மேலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் ராக்ஸேன் பெரஸ்க்கு வந்து கை கொடுத்து அவங்கள ஒரு டீம் மெம்பரை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து அவங்க டீம் மெம்பரை ஏற்றுக்கல, ஏன்னா லிஃப் மார்கனுக்கு வந்து எப்படின்னு. ஸோ இந்த இது வந்து அவங்க கை கொடுத்து ஏற்றுக்கிறதுனால மேபி லிஃப் மார்கன் இன்ஜெக்டாக இருக்காங்களே. ஸோ வந்து ராக்ஸேன் பெரஸ் வந்து லிஃப் மார்கனை ரிப்ளேஸ் பண்ணி டேக் டீம் சாம்பியனா வந்து சண்டை போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிக் ஆல்டஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இவர்கிட்ட யார்கிட்ட நம்ம ரெச்சல் ராட்ரிகஸ்ட, நீ வந்து உன் பார்ட்னர் இல்லை, ஸோ வந்து கண்டிப்பா நீ பெல்ட் வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா டேக் டீம் சாம்பியன் வந்து 2 பேர் இருக்கணும், நீ ஒண்டி தான் இருக்க. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு செக்மெண்ட், அப்படி அது ஒரு ஸ்டோரி லைன், அது வந்து வேற மாதிரி போகும். தென் இந்த செக்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரியா ரிப்ளே அடி வாங்கின கோபத்தில் நேராக போய் ஏடம் பிஎஸ்ட போகும்போது ஏடம் பிஎஸ் சொல்லிடுவார், உனக்கு சண்டை தானே வேணும், கண்டிப்பா உனக்கு வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ல இருந்து உனக்கும் நம்ம ரெச்சல் ராட்ரிகஸும் சண்டை, அதுவும் ஸ்ட்ரீட் ஃபைட் நல்லா இருக்கு அப்படி சொன்னா நம்ம ரியா ரிப்ளேக்கு இன்னும் சந்தோஷமாயிரும். ஸோ வந்து இது வந்து இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல ரியா ரிப்ளே வர்சஸ் ரெச்சல் ராட்ரிகஸ் ஸ்ட்ரீட் ஃபைட். அடுத்தது என்னன்னா நம்ம ரோவோட லாஸ்ட் மேட்ச் கிங் ஆஃப் த ரிங்கோட குவாலிஃபிகேஷன் மேட்ச் செமி ஃபைனல் நம்ம ஜே ஊசோ வர்சஸ் கோடி ரோட். இந்த மேட்ச் ஆரம்பிச்சதே முடியிருக்கும் ஒரு நல்ல மேட்ச் தான் சொல்லுவேன். எவ்வளவுதான் நம்ம ஜே ஊசோ கோடி ரோட்டை ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாரு, ஸ்பியர் போவாரு, சூப்பர் கிக். ஏன் நம்ம கோடி ரோட்டோட மூத்திஃப்
கோஸ்ரோடே அவரே போடுவாரு, பின்னடிக்கிறப்ப அதுலயே எதிர்வாரு நம்ம கோடி ரோட். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே மூவ் தீஃப் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அதை பின்ல எப்போதுமே ஏறிடுவாங்க. ஏன்னா அது அந்த அவங்க போட்டாதான் அது பவரா இருக்கும், மத்தவங்க போட்டா அது பவரா இருக்காது. ஆமா நம்ம ஆர்கியோ மாதிரி. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்டும் அதே மாதிரி தான். நம்ம நிறைய சிக்னேச்சர் போடுவாரு. நம்ம கோடி கட்டர் போடுவாரு. அதுக்கப்புறம் சூப்பர் கோடி ரோட் ரோப் கோர்னர்லேருந்து பாஞ்சே ஒரு கட்டர் போடுவாரு, சூப்பர் கோடி ரோட். அதுக்கப்புறம் நம்ம ஜே உசோ கோர்னர்ல நிக்கிறப்ப மேல போய் ஒரு ஆர்கியோ மாதிரி ஒரு கட்டர் போடுவாரு, அதுவும் கோடி கட்டர் தான். அது நம்ம ரெண்டி போட்டோம்னா அது ஆர்கியோ, அதை பத்தி பேசக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட் க்ரோஸ் ரோட் போட்டு இந்த மேட்சை கிளீனா வின் பண்றாரு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஜே உசோ வந்து போய் கன்சர்ன் பண்ணுவாரு மச்சி அப்படி சொல்லி. அவங்க ரொம்ப ஒரு காலத்துல வந்து டெக் டீம் சாம்பியன்ஸா இருந்தாங்க, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அவங்க ரெண்டு பேர் கையெல்லாம் கொடுத்து அதுக்கு போனதுக்கு அப்புறம் ஸோ இந்த மேட்ச் அது வந்து அந்த செக்மெண்ட் அப்படியே முடியுது. எனக்கு ரா வந்து அப்படியே முடியுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல வந்து 2 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க. ஒன்னு வந்து நம்ம ரேண்டி ஆர்டன் அண்ட் வந்து நம்ம கோடி ரோட்ஸ். இவங்க 2 பேர் தான் கிங் ஆஃப் த ரிங் ஃபைனலிஸ்ட். ஸோ நீங்க பார்த்தா இது ஒரு லெகசி, 2 பேரும் லெகசி மெம்பர்ஸ். ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் வர்சஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், லெகசி மெம்பர் வர்சஸ் லெகசி மெம்பர். ஸோ இதுல வந்து நிறைய இருக்கு. ஏன்னா வந்ததுலேருந்து இந்த மேட்ச் எல்லாமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். பட் வந்து இதுல என்ன வருதுன்னா 2 பேருமே இப்போ ஃபேஸ் கேரக்டரா இருக்காங்க. மேபி இதுல யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து ஹீலா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ரேண்டி ஹீலா மாறினா செம்மையா தான் இருக்கும். ஏன்னா அவர் ஹீலா மாறினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டைல் தனி ஸ்டைலா தான் இருக்கும். நீங்க நல்லா 2009 ரேண்டி ஒருத்தன் மாதிரி வந்தாருன்னா அந்த மொட்டை ரேண்டி உண்மையா பயங்கரமா இருக்கும். ஸோ பார்ப்போமே. ஏன்னா இதுக்கு சீனா வேற கெட்டவரா இருக்காரு, ஹீலா இருக்காரு. ஸோ மேபி எல்லாம் ரேண்டி ஹீலா மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு மாதிரி இதா வந்தாங்க, ஃபெக்ஷனா வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோரிக்கு போறோம். ஸோ அது தேவையில்ல. அது நம்ம வேற 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 வீடியோல வேற எபிசோட்ல பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட மண்டே நைட் ராவோட ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் உங்களிடம் பெறுவது நான் உங்க விகே, நான் உங்கள் மிஸ்டர் ஏ, அண்ட் இது ராஸ்லிங் மாதிரி.